பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. அவர் சொன்னார் வந்து கேட்டுக்கிறீங்களா, கச்சா எண்ணெய் வாங்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம தான் வந்து போன மாதம் அதிகமாக வாங்கியிருக்கோம். அந்த வேற நீங்கள் சொல்லிட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனை, இங்கே வாங்க வேண்டாம், இவர் என்ன தீர்மானிச்சுட்டு இருக்கிறாரு? ஒரு பின்னாடி அந்த காசா ஆடும்போது பின்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கல்ல, கனடா பிரைம் மினிஸ்டர், யூகே பிரைம் மினிஸ்டர், இட்டாலி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. மோடிக்கு இன்விடேஷன், அவர் வரமாட்டேன்ட்டார். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் வரணுமா, அதை பாரு எங்கள் ஜூனியர் வந்தால் போதும் அப்படின்னு நம்ம அசிங்கப்படுத்தி அமைச்சது. அப்படி எதுவும் ஃபோனெல்லாம் யாரும் பேசலையே. ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி யாராவது ஏஐயில் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்களோ ட்ரம்ப் கிட்ட, அது கூட தெரியாமல் நிஜம் நினச்சிட்டாரோ அவர் பின்னாடி கைத்தட்டுற ஒரு கும்பல் வருதுல, அல்ல கைகள் எல்லாம் முதல்ல நாசமாக போகணும். ஆயில் வாங்க, ஆயில் வாங்க, இது மாதிரி இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், வாங்குகிறோம். அதுக்காக நாங்கள் எங்கே வேணால் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். எப்பா நீங்கள் எவ்வளோ வேணா வரி போட்டுக்கப்பா, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்னன்னு கேள்விப்பட்டோம். வரிக்கு இந்தியா அசரதான் இல்லை, இவர் எவ்வளோ போட்டாலும். அதாவது இந்த ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன், எறா, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த வரி 50% அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏராளமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த எறாலெல்லாம் வந்து தங்கி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு செய்திகள்லாம் வந்தது. பார்த்தீங்களா, ஆந்திராலேருந்து எறா நிறைய போகுது, உப்பு ஏற்றுமதி எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்தும் போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் அப்படின்றது 3% இன்க்ரீஸ் ஆகிடுது. நோபல் பரிசு கிடைக்கல, அதுக்கப்புறமா இதை விட வேண்டியது நம்ம அடுத்த வருஷம் தான். அதையும் சொல்கிறாரு ட்ரம்ப். கரெக்டு. என்ன எனக்காக வந்து ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாதா என்ன இது? அந்த மீட்டிங்க்கு வந்து மெலனியா ட்ரம்ப் பக்கத்தில் காணும் பார்த்தீங்களா, ட்ரம்ப்போட ஒய்ஃபு. அதனால தான் தைரியமாக ஜார்ஜியா மெலனியை பார்த்து சொல்லிட்டாரு, நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த அம்மா மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தாங்க அந்த நேரம், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுறது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இனிமேல் இந்தியா வாங்காது, இவரே ட்ரம்ப்பே சொல்லிக்கிறாரு. உண்மையிலே வாங்காதா? தெரியல, அதான் நான் கேட்குறேன். இல்லை, அவர் எல்லாமே அவரே நிர்ணயிக்கிறாரு, என்ன கணக்குன்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆளை இன்டர்வியூ எடுக்கிறத விட ஒரு அண்ணாமலை மாதிரி, மோடி மாதிரி அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இருக்குதான், என்ன நடக்கணும் இருக்குல்ல. ரைட், என்ன பண்ணுங்க, நீ போயிட்டு நீ முழுக்க இதே நினச்சிட்டுருங்க, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் பேட்டி எடுக்கணும், சிஎம்ஐ பேட்டி எடுக்கணும், அண்ணாமலையை பேட்டி எடுக்கணும், இன்னைக்கு ஃபுல்லாக இதே நினச்சிட்டு இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இப்போ இல்லை, நைட்டு தூங்கும்போது நிச்சயமாக 3 பேர்த்துல யாராவது ஒருத்தரை நீங்கள் கனவுல பேட்டி எடுப்பீங்க. ஏன்னா கனவு அப்படின்றது வந்து ஆழ் மனசில் நிறைவேறாத ஆசைகள், அன்னைக்கு நம்ம நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுற விஷயம் தானே அது. அப்போ நிச்சயமாக அது மாதிரி நடக்கும். இவரும் வந்து மோடியோட ஃபோனில் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஃபோன் எடுக்கலை, இதையே நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. கனவுல வந்துக்குது, எது கனவு எது நினைவுன்னு தெரியல. அந்த கண்டசாலாவோட பழைய பாட்டு ஒன்று இருக்குது, கனவு இதுதான் நிஜம் இதுதான் அப்படின்னு. ஸோ அதை யாராவது அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நீங்கள் அப்படியே சும்மா மூக்கில் ஒரு பஞ்சு கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்களா, அப்படி எதுவும் ஃபோனெல்லாம் யாரும் பேசலையே அப்படின்னு. ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி யாராவது ஏஐயில் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்களோ ட்ரம்ப் கிட்ட, அது கூட தெரியாமல் நிஜம் நினச்சிட்டாரோ இது மாதிரி தாங்க அவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க. இதை பெருசாக எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்தியாவில் யார் அப்படின்னா, நமது அண்ணன், அரசியல் ஞானி, உலகமெங்கும் சுற்றி திரியும் இந்த இந்திய இளைஞர்களின் ஆதர்ச நாயகன் ராகுல் காந்தி அவர்கள் தான். இந்தியா இஸ் அ டெட் எக்கானமி அப்படின்னாரு ட்ரம்ப். உன்னை இவர் பிடிச்சிங்கனாரு டெட் எக்கானமி அப்படின்னு. அந்த நவராத்திரி சேல்ஸில் 2500 மெர்சிடிஸ் பென்ஸ் விற்கிறான், 1 கோடி ரூபாயாம் ஒரு காரு. 2500 கார் விற்றுதுன்றாங்க. அந்த ஜிஎஸ்டி வேற குறைஞ்சிச்சா, அந்த இதுக்கு அவ்வளோ குறைஞ்சிருக்காது. பட் ஸ்டில் 2500, 1 கோடி ரூபா ஒரு காரு 2500 விற்றுதுன்றாங்க. இவர் நம்மளை பார்த்து டெட் எக்கானமின்றாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. அது சொல்கிறாரு, நம்ம ஊரில் மிலிட்ரி இருக்குதா, மிலிட்ரி யார் சம்பளம் கொடுக்குறாங்க? மத்திய அரசு தானே. அவர் பெருமையாக சொல்லிக்கிறார். ஒரு பணக்காரர் முன் வந்துக்கிறாராம், அந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா ஷட் டவுன், பணம் இல்லை கவர்மெண்ட் கிட்ட.
காசு கொடுக்க முடியல. அதனால ஒருத்தர் வந்து நான் கொடுக்குற மிலிட்டரி சம்பளம் அப்படின்றாராம். இவர் நம்மள சொல்றாரு டெட் எக்கானமி அப்படின்னு. அந்த ஷட் டவுனை எப்படா முடிவுக்கு கொண்டு வருதுன்றதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இவர் போகிற இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. கேட்டாங்களா அவங்கள? ஜார்ஜியா மெலனி கேட்டாங்களா அவங்க? நல்ல காலம். மெலோனியா ட்ரம்ப் பக்கத்தில் இல்லை. அதே மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் நீங்கள் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்போ சொல்லுங்க வாங்க. அது பார்த்தீங்களா 2 தடவை சொன்னார். இல்லை அவரே சொல்லாம தான் நின்னாரு. அதான் அவருக்கு புரியல. நான் என்ன சொன்னேன்? ஒன்றுமே சொல்லலையே. இவர்கிட்ட என்ன கேட்டோம்? ஐயா இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க ஐயா, அதைத்தான் கேட்டோம். அதை போயிட்டு இந்த ஆள் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரான்னு யோசிச்சிருப்பார் போல. இது அப்புறம் புரிஞ்சினார். இதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கிரிப்ட் இல்லாமே படிச்சுட்டார். அவர் என்ன எல்லா இடத்துலையும் ஒரே டயலாக் தானே சொல்லணும். இவர் நல்லவர் வல்லவர், என்ன அந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், 7 8 அப்படின்னு. இல்லை நோபல் பரிசு கிடைக்கல, அதுக்கப்புறமா இதை விட வேண்டியது நம்ம அடுத்த வருஷம் தான். அதுக்கு நாங்கள் விடாம முயற்சி பண்ணுவோம். விக்ரமாதித்தனுக்கு அடுத்தது நாங்கள் இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷம். நம்ம பசங்கள்லாம் கேட்டால் சொல்லுவாங்க செப்டம்பர் விட்டா மார்ச், மார்ச் விட்டா செப்டம்பர், அரியர்ஸ் எழுதினே இருப்போம் நாங்கள். அந்த மாதிரி தான் இவரும். நாங்கள் அப்ளை பண்ணினே இருப்பாங்க. அங்கே பார்த்தாங்க பாகிஸ்தான் அப்ளை பண்ணுதுன்னா அப்போ அதுக்கு எப்படா கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக இது வந்து ஜனவரி வரைக்கும் தான்ப்பா அந்த கன்சிடரேஷன் பீரியடு. ஓகே. இப்போ நம்ம ஊரில் வந்து சிறந்த திரைப்படம்னு அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க. எப்போன்னா வந்ததெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஜனவரி வரைக்கும். இவர் ஜனவரியில தானே பதவியை ஏத்துக்கினாரு. அப்ப எப்படி அந்த கன்சிடரேஷனுக்குள்ள அவர் வருவாரு? அதையும் சொல்றாரு ட்ரம்ப். கரெக்டு. என்ன எனக்காக வந்து ஒரு விதிவிலக்கு கொடுக்க கூடாதா? என்னங்க இது? அந்த மீட்டிங்க்கு வந்து மெலனியா ட்ரம்ப் பக்கத்துல காணோம் பாத்தீங்களா? ட்ரம்போட ஒய்ஃப். என்ன காரணம் சார் அது? அதனாலதான் தைரியமா ஜார்ஜியா மெலனியை பார்த்து சொல்லிட்டாரு நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு. அந்த அம்மா மட்டும் பக்கத்துல இருந்திருந்தாங்க அந்த நேரம், அவ்வளோதான் பொறி கலங்கி போயிருக்கோம் அண்ணனுக்கு. இதை என்ன அவங்க டிவியில் பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆமாம் இந்த ஆள் ப்ரோக்ராமை நான் இதை டிவியில் வேற பார்க்கணுமா, அட போயா திருப்பி ஏதாவது உளறிட்டு இருக்க போகிறான் அப்படின்னு அவங்க டிவி எல்லாம் பார்க்கறது கிடையாது. அதனால தான் தைரியமாக பக்கத்தில் இல்லைன்றதுனால ஜார்ஜியா மெலனியை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னார்னு வந்து கேட்டுருக்கிறீங்களா கச்சா எண்ணெய் வாங்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம தான் வந்து போன மாதம் அதிகமாக வாங்கியிருக்கோம். அந்த வேற நீங்க சொல்லிட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இல்லை அவருக்கு என்ன பிரச்சனை இங்கே வாங்க வேண்டாம், இவர் என்ன தீர்மானிச்சுட்டு இருக்கிறாரு? ஏங்க அதாவது அவர் பின்னாடி அந்த காசா ஆடும்போது பின்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கல்ல, கனடா பிரைம் மினிஸ்டர், யூகே பிரைம் மினிஸ்டர், இட்டாலி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. மோடிக்கு இன்விடேஷன் வச்சிருக்காங்க. ஓகே. அவர் வரமாட்டேன்ட்டாரு. சரி அட்லீஸ்ட் ஒரு கேபினெட் மினிஸ்டராக அனுப்புவாங்க பார்த்தா ஒரு ஜூனியர் மினிஸ்டர் அனுப்பிச்சிக்கிறாரு. அவ்வளோதான் உன் லெவல் அப்படின்னு காமிச்சிருக்கோம் நம்ம. அப்போ எல்லாரும் என்ன வந்து ஆஹா ஓஹோன்றாங்க, இவர் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? தன்னைத்தானே வந்து துதி பாடிட்டு போங்கன்னு தான் அந்த அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு தான் அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. இங்கே வரணும், வந்தவொடனே இவரும் சொல்லியிருப்பார் என்னை பற்றி சொல்லுங்க. இந்த முகமது பின் துக்ளக்கில் ஒரு டைலாக் வரும். ஷோ என்ன பண்ணுவார் அவர், முகமது பின் துக்ளக்கு அவர் மந்திரிகிட்ட சொல்லுவார் பத்தூத்தா என்னை பற்றி சொல் அப்படின்வாரு. இதை எங்கள் சபாஷ் செல்விகிட்ட சொன்ன மாதிரி தான் பத்தூத்தா முடிப்பார். என்னவென்று சொல்ல அப்படின்னு கேட்பாரு. என்ன சொல்றது அவருக்கு தெரியாது. உடனே அந்த ராஜா சொல்வார் நான் ஒரு மேதாவி என்று சொல். உடனே மந்திரி ஆமாம் துக்ளக் ஒரு மேதாவி. இதுக்கு தான் அவர் அந்த கூட்டத்தை கூப்பிட்டு போறாரு. அவங்க வருவாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்க, நாம இந்தியா. இல்லை ஆனால் சொன்னதை செய்ய செய்யறாரு. எல்லா போரே நிப்பாட்டார். இப்போ காசா போரை நிப்பாட்டி இருக்கிறாரு. தம்பி இதுக்கு முன்னாடி அந்த போர் நின்றுச்சு. மீதி இருக்கிறது அங்க இருக்கிற அந்த போராளிகளை அழித்தொழிக்கும் பணி. அதுதான் சண்டை இப்போ நின்றுச்சு. சரியா? அடுத்தது இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அனுப்பணும், உணவுப் பொருட்கள் அனுப்பணும், மருந்து பொருட்கள் அனுப்பணும். அது இஸ்ரேல் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஹமாஸ் போராளிகள்லாம் ஒட்டுக்கா அழிக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் அங்கே எங்கே சண்டை நடந்தது கடைசியா? போராளிகளுக்கு எதிரான யுத்தம் தானே நடந்தது. அதுவும் முடிவுக்கு வந்தாச்சு. அந்த ஹோஸ்டேஜஸை திரும்பி கொண்டு வரணும், இருக்கிறவங்கள வந்து ஒழிச்சு கட்டணும். இதானே? சரி சண்டை நின்றுச்சுன்னு சொல்கிறீங்களே, இப்போது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு கூட தான் நேற்று சண்டை நின்றுச்சு. உடனே அது வந்து 8க்கு 10 9ன்னு ஒரு கோடு போட்டுற முடியுமா? அதை நான் நிறுத்த போறேன்ல இவர் கிளம்பிட்டு இருக்காரு ட்ரம்ப். அவங்க தான் நிறுத்திட்டாங்களையா ஏற்கனவே. நின்று போனதை நீ எப்படியா வந்து நிறுத்துவ? நீ பார்த்துருக்கியா அந்த சில ரீல்ஸ் வரும், அந்த ட்ரெயின் வந்து அப்படி நிற்கும் போது ஒருத்தன் போயிட்டு அதை பிடிச்சி நிறுத்துற மாதிரி பார்த்துட்டு நான் தான் நிறுத்தினேன் அப்படின்வான். அந்த மாதிரி ரீல்ஸ் போடுற மாதிரி உட்காந்து நிற்கிறாரு அவர். சரி நீங்கள் இப்போ அந்த அமைதி ஒப்பந்தம் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னீங்களே, அதில் முக்கியமான ஷரத்து என்ன? ஹமாஸ் வந்து அவங்க ஆயுதங்களை கீழே போடணும், அதுக்கப்புறம் கைதிகளை விடுவிக்கணும். அதுலேயே வந்து
விடுவிச்சதுல ஒரு சில பேர் வந்து பிணைய கைதிகளே கிடையாதான், எப்போவோ எங்கேயோ கடத்தின்னு போய் வச்சுக்கிறான் போல இருக்கு, அது ஒண்ணு. அதுல இன்னும் சில பேரை விடுவிக்கல, அவங்க பாடி வரல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஷரத்து, ஹமாஸ் நீங்க இனிமே கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீங்க வெளில போயிடணுன்றாங்க. எல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் உடனே முடிஞ்சிடுற விஷயமா? சரி, இங்க ஒப்பந்தம் கழித்தாச்சுல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை எண்ணிக்கை வச்சு சுட்டுக்கிறாங்க ஹமாஸ்ல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கேட்டா இவங்கெல்லாம் வந்து துரோகிகள், கைக்கூலிகள், இஸ்ரேலோட அவங்க கை கோத்துக்குன்னா நம்மளை காமிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்படியே மண்டிட்டு நிற்க வச்சு சுட்டு கொண்டுக்கிறானுங்க. ஹமாஸ் ஆயுதங்கள்லாம் கீழே போடணும்னு சொன்னாங்களே, அப்போ அவங்க என்ன வந்து கையில் குத்தி சாவிச்சாங்களா? துபாயில் தானே சுட்டு சாவிச்சாங்க. அப்போ அதுக்கு பேர் ஆயுதம் கிடையாதா? இவர் பெருசாக பேசிக்கிறாரு, இவ்வளோ பெரிய இதில் வேற இந்த புட்டினோட பேசிட்டு புட்டின் வந்து என்னை ரொம்ப பாராட்டினார். புட்டின் கிட்ட கேட்டாங்க, அந்த ரூசி ஏதோ வளரிட்டு போகுது போயா என்னையா இப்போ அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி வந்து உலகமே கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு விஷயம், இந்த யுத்தம் நிற்காதா அப்படின்னு, அதை வந்து நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு புட்டின் என்னை பாராட்டினார். யார் ஆதரிக்கிறாங்களோ இல்லையா இந்த வளைகுடா இந்த இஸ்லாமிய கண்ட்ரிலாம் ட்ரம்ப் இப்படி ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க, வேற என்ன பண்ண முடியும்? இல்லை அவங்களுக்காக ஒன்று புரிய வேணாம், இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா? சரி, இப்போ இந்த ஒப்பந்தம் போட்டாரு, அடுத்தது வந்து ஈரானுக்கு குறி வச்சுக்கிறாரு, அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு தானே. ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு தானே. பாகிஸ்தான் எதுக்கு போட்டி படிக்கிறாங்க? சண்டை நிறுத்தணுமா வேணாமா? ஏன்னாப்பா நம்மளாம் வந்து ஒன்று மண்ணா இருக்கோம், இது மாதிரி ஒருத்தருக்கு அடிச்சிக்கிங்க அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? ஏன் கேட்கல? சரி, ஆப்கானிஸ்தானில் இருக்க பக்ராம் ஏர்பேஸ் எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்டுனுக்கிறாரு ட்ரம்ப். என்னங்க ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறதுலாம் நீங்கள் கேட்டுனுக்கிறீங்க? அது ஒரு சர்வாதிகாரி மாதிரி தெரியுது. இவரே ஆர்டர் போடுறது, இவரே ரூல்ஸ் போடுறது, எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா, விமானத்தலங்களை எனக்கு கொண்டா. அதாவது இது சர்வாதிகாரின்னா எப்படின்னா, நீங்கள் வந்து அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னாருன்னா அதை அப்படியே சண்டை போட்டோ இல்லை எப்படியோ மிரட்டியோ அதை சேர்த்துப்பார். இது லூசி எதுவுமே பண்ண முடியாது. வரி போடுறது அவ்வளோதான். இவர் வந்து எனக்கு அப்படி பண்ணியுமே சில நாடுகள் வந்து அடிப்படை தானே இருக்கு, கொடுத்துட்டு நிலத்தை கொடுத்துட்டு விமானத்தலங்களை கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ். ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போய் ஆளை இப்போ இறக்க சொல்லுங்களேன். உண்மையிலேயே நீ வந்து ஒரு தைரியமான ஆளாக இருந்தா, நாங்கள் தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸே கிடையாது ஆப்கானிஸ்தான் கிட்ட. கையில் இருக்க ஆயுதங்கள் அதான் பாகிஸ்தான் வந்து போட்டு பொழுதுன்னு பொழந்து எடுத்துக்கிறாங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பாகிஸ்தானியே ஒன்றும் பண்ண முடியலன்னும் போது அமெரிக்காவை என்ன பண்ண முடியும்? முடியாதுல்ல. நீ தைரியமான ஆள் தானே. டொமாஹாக் பியூட்டிஃபுல் வெப்பன், எல்லாரும் அதை கேட்டுக்கிறாங்க. சொன்னல, உன்னோட ஏர்ஃபோர்ஸை கொண்டு போய் பக்ராம் பேஸில் இறக்கு. நீ தைரியமான ஆளாக இருந்தால் போய் இறக்கித்தான் பாரு. அங்கேருந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடி வந்தவன் தானே நீங்கள். அவங்ககிட்ட போய் கெஞ்சி நிற்கிறீங்க. உண்மையிலேயே சக்தி உள்ளவனாக இருந்தால் கேட்க மாட்டாங்க, எடுத்துப்பாங்க. இவருக்கு ஒன்றும் இல்லை, அதனால குடுன்னு கேட்டுக்கிறாரு. ஒரு தாதா என்னைக்காவது ஒரு கடையில் போயிட்டு இந்த மாமூல் வாங்குற சீன்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிறோம்ல, அங்கே போயிட்டு எனக்கு ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்டு பார்த்துருக்கேன். போன உடனே அவங்களா எடுத்து நீட்டுவாங்க. அவன் கொடுக்கலன்னா இவர் பாட்டுக்கு எடுத்துன்னு வருவார். அதான தாதா அப்படின்னு நமக்கு சினிமா சொல்லி கொடுத்துக்குது. அப்போ கேட்குறவன் சோதா. இங்கே அமெரிக்கா கேட்டுனுக்கிறாங்க, யாரும் கொடுக்கறது இல்லை. சார் ஜப்பான் கொடுக்குறாங்க, இட்டாலி கொடுக்குறாங்க, அதுங்க அதை விட விளக்கண்ணீங்க, அதுக்கு மேலே சோதாவாயிடுச்சுங்க அதுங்க. அதனால தான் பின்னாடி இருந்து கை தட்டினுக்குதுங்க. பாகிஸ்தானும் போகிற பக்கம் தான் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ரூபன், இப்போ நாளைக்கே உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவின் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இங்கே இருக்கிற நம்ம அந்த கேமராமேன் தம்பி இவங்களெல்லாம் ஒரு 10 பேரை கூட கூப்பிட்டு போவீங்கள? நீங்களே டிக்கெட்டு காசு கொடுத்து கூப்பிட்டு போவீங்க. ஏன்னா அவார்டு கொடுக்குறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எதுக்கு 10 பேரை கூப்பிட்டு போறீங்க? நீங்கள் அப்படி அவார்டு வாங்க போகும்போது இவங்கெல்லாம் விசில் அடிக்கணும், கை தட்டணும். அதுக்கு தானே தம்பி, தப்பா நினச்சிக்காத, அல்ல கைகள்னு சொல்லுவாங்க. இதை கூட்டின்னு போயிட்டு நீங்கள் கைத்தட்ட வைப்பீங்க. அந்த மாதிரி அல்ல கைகளை கூட்டின்னு போயிட்டு அவர் மீட்டிங்கில் போயிட்டு வர்றாரு. இதை நீங்கள் கேட்குறீங்க. நாம அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் அவர் அங்கேருந்து நீங்கள் வாங்க அப்படின்னும் போது, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் வரணுமா, அதை பாரு எங்கள் ஜூனியர் வந்தால் போதும் அப்படின்னு நம்ம அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கோம். இது எதுக்காகன்னா, இது மட்டும் இல்லை ரூபன், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், இந்த ட்ரேட் டீல் அதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துருக்குது இல்லையா? முக்கியமான பிரச்சனையே வந்து இந்த ரஷ்யன் ஆயில்ன்றதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது ரூபன். அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அதை நம்ம வாங்கிக்கணும், அதை நம்ம தலையில கட்டணும். இப்போ அது வாங்குறது இல்லையா? அதெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுமா. நம்ம ஊரில் அது விவசாயிகள் கிட்ட அது மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது. அது வந்து நிஜமா பொய்யா அப்படின்றதெல்லாம் வேற.
இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது இன்னைக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் இந்த ஹை ஆக்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் இருக்குல்ல, அதில் வந்து ஈயத்தை கலப்பாங்க. கேட்டால் அப்போ தான் வந்து அந்த நாக்கிங் எஃபெக்ட் வராது, அது இன்னும் நல்லா இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எந்த விதமான எதிர்விளைவுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏமாற்றி நம்ம தள்ள கட்டி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடிலாம், 10 அதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் அன்லீடட் பெட்ரோல்னு தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து லெட்டு கிடையாது, எடுத்துட்டாங்க. அப்போ வந்து அன்லீடட் பெட்ரோல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, இது வந்து ரொம்ப வருஷம் இந்த மாதிரி பண்ணி அப்புறமா தான் ஜனங்களுக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி இல்லை லெட்டு கலந்த பெட்ரோல் அந்த புகை வந்ததுனால அமெரிக்காவில் ஏகப்பட்ட மாற்றங்கள், கிரைம் ரேட்டு ஏறுது, அதை சுவாசிக்கிற மக்களோட உடல்நிலை மனநிலை எல்லாத்தையும் அது பாதிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கின்னு அதை எடுத்தாங்க அவங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இயற்கைன்னு ஒன்று இருக்குது, கள்ளிச்செடிக்குன்னு ஒரு குணம் இருக்குது, தக்காளிக்குன்னு ஒரு குணம் இருக்குது. நீங்கள் கள்ளிச்செடியோட குணத்தை கொண்டு போய் தக்காளியில் சேர்த்து போட்டு நம்ம கள்ளிச்செடியை சாப்பிடுவோமா? அதில் இருக்கிறத கொண்டு வந்து நீ வந்து தக்காளியில் சேர்த்தியானா அது சக்கரை பொங்கலுக்கு பன்னிக்கறி மாதிரி இல்லை. இதை சாப்பிட்றதுனால நாம என்ன ஆகும்ன்றது இப்போ தெரியாது. அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனில் தான் தெரியும். அது 50 வருஷம் 100 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுல்ல. அதில் இருக்க கெட்ட விஷயங்கள் எதாவது இருந்ததுன்னா நம்ம உடம்புல அப்படியே பர்மனெண்ட்டாக போயிடும்ல. இப்போ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புலேயே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஏராளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் சொன்னானா அப்படின்ற மாதிரி பிளாஸ்டிக்கை தின்னு பழக ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஒரு காலத்தில். அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நம்ம இறக்குமதி பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம். அது அவருக்கு பிடிக்கல. உடனே கொஞ்ச நாள் என்ன தெரியுமா பண்ணுவார், இப்போ சொன்னார்ல ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இப்படின்னு கிளப்பி விடுவார். உடனே இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்களா விவசாயிகளை வந்து இவர் வஞ்சகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை வச்சு போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. இல்லையா, அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே நடக்கலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவன் சொல்கிறது தான் உனக்கு பெரிய விஷயமா போச்சா? கொஞ்சமாவது அறிவு வேணா, யோசிக்க வேணா, அதனால எவ்வளோலாம் புடிக்கினுக்கிறான் அப்படின்னு தெரிய வேணா. அவன் சொல்லிட்டான், ட்ரம்ப் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டாரு, எது இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? இது யாராவது ஏதாவது பண்ணமா? நான் பாட்டுக்கு ஆயில் வாங்கிட்டு தான் இதை பார்த்தா தெரியல உனக்கு. பாய்க்கு வந்து அடிச்சு ஊத்துனுக்கிறாருங்க. இங்கே சில பேர் உக்காந்திங்கன்னு குழப்பம் பண்ணுவாங்க அப்படின்னு. அவருக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்தியா மட்டும்தான். இந்தியா மட்டும் இன்னைக்கு அமெரிக்கா சொல்றதை கேட்டு இப்படி மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரஷ்யா சைனா ஆக்சிஸ் அப்படின்றது சுலபத்தில் அவங்களால தகர்த்திட முடியும். இந்தியா வந்து அந்த அளவுக்கு பொருளாதார வலிமை இல்லாத நாடு, அமெரிக்கா அளவுக்கு மிலிட்ரி பவர் இல்லாத நாடு. ஆனால் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த வார்த்தைக்கு மதிப்புன்னு இருக்குல்ல. இப்போ பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா நாட்டாமன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, அவர் சொல்ல அடியாள் மாதிரி 2 பேர் இருப்பானுங்க. ஆனால் அவர் வந்து சாதுவாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய வாக்குக்கு இருக்க மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம அந்த நிலைமையில தானே இருக்கோம். அதனால தான் எப்படியாவது குழப்பம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆயில் வாங்க. இது மாதிரி இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், வாங்குகிறோம், நீ அவனோட $5 கம்மியாக கொடு. அப்போ அந்த இதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். நீ அதிகமாக விற்கிற, நான் அவன் கம்மியாக கொடுக்குறானோ அவங்ககிட்ட வாங்க. இப்போ இந்தியா கவர்மெண்ட்ல என்ன சொல்லிக்கிறாங்க, we are concerned about our energy security. எங்களுக்கு வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்கணும், அதுக்காக நாங்கள் எங்கே வேணால் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீயே குறைச்சி கொடு. என்ன இப்போ குறைஞ்சி போச்சு, அவங்ககிட்ட காசா இல்லை? வேணா அந்த வேலையை யூரோப்பியன் யூனியன் விற்கிறல்ல 250 பில்லியன், அதில் ஏற்றிக்கோ. அவங்க நல்ல பணக்காரன் நாடு தானே, காசு கட்டுவாங்க. கொடுத்தாரா வாங்கிக்கிறேன், நான் ஏன் வானான்றேன். அதுவும் பக்கத்தில் இருக்கு நமக்கு ரஷ்யா. பரவாயில்ல, நீ அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேங்க. நீ அவனோட இன்னும் 2 ரூபா குறைச்சி கொடு. அது கொடுக்க மாட்டான்னு அதிகமாக விற்பான்னு என்ன வாங்காதன்னு சொல்றிய. நீ வந்து அங்கே வாங்கிக்கிறல்ல ஒன்றும். புட்டினை தான் சொல்லியிருக்காரு, நம்ம இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவோம் அப்படின்னு. வெக்கமா இல்லை? வரி போடுவாங்களா என்னமோ அடுத்து? நீங்கள் இது போன்ற இருந்தால் இப்போ சைனாக்கு எக்ஸ்ட்ரா வரி போட்டாங்களா? எப்பா நீங்கள் எவ்வளோ ஒன்றா வரி போட்டுக்கப்பா, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்னன்னு கேள்விப்பட்டேன். வரிக்கு இந்தியா அசரதா இல்லை, இவர் எவ்வளோ போட்டாலும். அதாவது இந்த ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் எறா இந்த மாதிரி விஷயங்கள். அந்த வரி 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏராளமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த
எறாலெல்லாம் வந்து தங்கி போச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு செய்திகள்லாம் வந்தது பார்த்தீங்களா. ஆந்திராலேருந்து எறா நிறைய போகுது, உப்பு ஏற்றுமதி எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்தும் போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷிம்ப் எக்ஸ்போர்ட் அப்படின்றது 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அமெரிக்காவுக்கு போல, ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எப்படி? இப்போ யாராவது அந்த எறா இந்த மாதிரி ஏற்றுமதியாளர்கள் வந்து எங்களுடைய எறா தங்கி போச்சுன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலைல்ல. அப்போ எங்கே போகுது? அமெரிக்கா வாங்கலை, ஏன்னா அவன் 50% வரி போட்டுக்கிறான், அங்கே வந்து கட்டுப்படி ஆகாது. நம்ம எங்கேயும் அமைச்சுன்னுக்கிறோங்க. அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து வேற இடங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். அதனால நீ 50% என்ன பாருங்க, பெட்ரோல் விலை இப்போ 100 சில்லற ரூபா விற்குதா? ஒரு 5 ரூபா ஏற்றினாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கொய்ய முய்யோன்னு கத்துவோம். 10 ரூபா ஏற்றினாலும் கொய்ய முய்யோன்னு கத்துவோம். ஓவர் நைட் வந்து பெட்ரோல் விலை 200 ரூபா அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? கத்தெல்லாம் மாட்டோம், நடந்தே போயிடும், இல்லை சைக்கிளில் போவோம். 200 ரூபாய்க்கு மேலே நீ 300 ரூபாவை ஏற்றிக்கோ, 400 ரூபாய் ஏற்றிக்கோ, நம்ம அதை பற்றி கவலையப்பட மாட்டோம். 110 ரூபானா கூட நான் ஏதோ அதை குறைக்கலாம் இதை குறைக்கலாம்னு சொல்ல முடியும். 200 ரூபா ஆகி போச்சுன்னா அதுக்கு மேலே நீ 2000 ரூபா கூட வச்சுக்க தம்பி, எனக்கு பற்றி கவலையே இல்லை, நான் சைக்கிள் வாங்கிட்டேன். அந்த மாதிரி தான் 50% ரைட், இதுக்கு மேலே நீ 500% கூட போட்டுக்கோ, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ யூரோப்பியன் யூனியனை இழுத்து விட்டுனுக்கிறாரு. அந்த வடிவேலு ஒரு படத்தில் சீட்டு விளையாடுற இடத்துல போய் உட்காந்து இது விட்ற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போயிட்டு கட்டிட்டு வருவான் தெரியுமா? அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனில் போயிட்டு பாருங்க, சைனாக்கு எதிராக 500% போடலாம், நீங்களும் வாங்க. அவங்க அப்படியே கதிகலங்கி போயிடுது. இதில் என்னன்னா, சீனாக்காரன் பார்த்தா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் குறைஞ்சி போச்சு, யூரோப்பியன் யூனியனோட அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து 14% இன்க்ரீஸ் ஆகிடுது போன மாதம். இதுக்கு என்ன சொல்றீங்க? இவர் என்ன பண்றாரு? நான் நாசமா போறது மட்டும் இல்லை, எல்லாம் கூட வாங்க. அவர் பின்னாடி கைத்தட்டுற ஒரு கும்பல் வருதுல, அல்ல கைகள், எல்லாம் முதல்ல நாசமா போங்க அப்படின்னு எல்லாருக்கும் வெடி வச்சுன்னுக்கிறாரு. ஒரு பக்கம் டிஃபென்ஸுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணின்றாரு, இன்னொரு பக்கம் வந்து இப்போ அந்த ஹெக்ஸத்தா அவர் பேசிக்கிறார். நாங்க ரஷ்யாவா உக்ரைனா நீங்க முடிவு பண்ணணும், அதனால உக்ரைனுக்கு வந்து நீங்க காசு கொடுக்கணும். காசுனா டைரக்டா கிடையாது, என்கிட்ட கொடுங்க, நாங்க அந்த ஆயுதத்தை உங்ககிட்ட கொடுப்போம், நீங்க அதை உக்ரைன் இல்ல போற நிப்பாட்டலன்னா உக்ரைனுக்கு நாங்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கொடுப்போம்னு சொல்லி ஒரு தகவல் நானும் பார்த்தேன். கொடுக்க சொல்லிருங்க. அவங்க மட்டும் டோமஹாக்கை கொடுத்துட்டோம், அப்புறம் பார்க்கலாம். டோமஹாக்கை அவங்களால லான்ச் பண்ண முடியாது ரூபன், உக்ரைன்லையா? ஆமா. சரி, அதை லான்ச் பண்ணணும்னா ஒன்று கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் வேணும், இல்லைன்னா அதுக்குன்னு இந்த வர்ஜீனியா கிளாஸ் மாதிரி சில ஸ்பெஷலைஸ்டு சப்மரீன் வேணும். ரெண்டுமே உக்ரைன் கிட்ட கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் லேண்ட் பேஸ்ட் அசெட்னு சொன்னால் டைஃபோன் ஒரு லான்ச்சர் இருக்குது. அந்த இப்போ பேட்ரியாட் பேட்டரின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படி இருக்கும், பேரெல்லாம் இருக்கும், அதுலேருந்து போகும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான லான்ச்சர் அதுலேருந்து தான் லான்ச் பண்ண முடியும். இது வந்து மற்ற மிசைல் மாதிரிலாம் கிடையாது. அந்த லான்ச்சர் அமெரிக்கா கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா? 4000 மிசைல் வச்சுக்கிறாங்க டோமஹாக். அந்த லான்ச்சர் எவ்வளோ வச்சுருப்பாங்க சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 500. 2 தான் இருக்குது மொத்தமே. ஆச்சரியப்படாதீங்க, இதான் உண்மை. 2 லான்ச்சர் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து என்றைக்குமே மிசைலை வந்து அவங்க நாட்டிலேருந்து லான்ச் பண்ணுறது அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க நாட்டுக்கு பக்கத்தில் எந்த விதமான த்ரெட்டும் கிடையாது அவங்களுக்கு. இப்போ இந்தியானா இந்த பக்கம் சீனா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, அமெரிக்காவுக்கு என்ன இருக்குது? மேலே கனடா வந்து நீங்கள் எங்களோட சேர்ந்துருன்னு சொல்லிக்கிட்டு என்னோட பக்கம் மெக்சிகோ, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அதெல்லாம் தம்மா கண்ட்ரி. அதனால அவங்களுக்கு த்ரெட்டே கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டோமஹாக் இவங்க லான்ச் பண்ணுறது எல்லாமே சப்மரீன்லேருந்து இல்லை இந்த மாதிரி டெஸ்ட்ராயர்லேருந்து இப்படித்தான் ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து லான்ச் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து லேண்ட் பேஸ்ட் லான்ச்சர் தேவையில்லை. ஸோ 2 லான்ச்சர் தான். அப்படியே அதில் ஒரு லான்ச்சரை இவங்க உக்ரைனுக்கு கொடுத்தாலுமே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உக்ரைன் சோல்ஜர்ஸை விட மாட்டாங்க. உண்மை தெரிஞ்சு போயிருந்தா இல்லை அதை பற்றி அதுதான் அந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் தான் வந்து அதை லான்ச் பண்ணணும். இப்போ அந்த பேட்ரியாட் சிஸ்டத்தோட எஃபிஷியன்சியே குறைஞ்சி போச்சு, 6% வந்துச்சு. நீங்கள் வந்து என்னதான் மிசைல் ரஷ்யாலேருந்து வந்தாலும் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது, அதோட விட்டுருங்க. ஆனால் அவங்களுடைய S-400 S-500 இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் டோமஹாக்கு வந்து அவங்க 400லாம் போக வேண்டாம், S-300 வச்சு அவங்க வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, புட்டின் என்ன சொல்லிக்கிறாரு, நீ கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன், பார்டரில் வரும்போது நான் கொண்டு போட்டுருவேன். சரி, எப்படியோ நீங்கள் ரகசியமாக கொண்டு வந்துட்டீங்க, நீங்கள் வச்சு அமெரிக்கன் சோல்ஜர்ஸை வச்சு நீங்கள் அதை லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 மிசைல் லான்ச் பண்ணுறதுக்குள்ள அவங்க அதை கரெக்டாக பார்த்து 2 இஸ்கந்தர் அமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லான்ச் பேட்டரி இருக்குல்ல, டொப்புன்னு வந்து இஸ்கந்தர் வந்து விழும், உங்களாலாம் இன்டர்செப்ட் பண்ண முடியாது.
அப்போ செத்து போகிறது யாரு? உக்ரைன் சோல்ஜர் கிடையாது, அமெரிக்கன் சோல்ஜர். அப்போ இட் வில் பி a direct war between US and Russia. Body bags will come. செத்து போன அமெரிக்க சோல்ஜர்ஸோட இறுதி உடல் அமெரிக்கா திரும்பி வந்ததுன்னா அங்க இருக்கவங்க சும்மா இருப்பாங்க? ஆனா ஈரான் ஈராக்ல அமெரிக்கா எப்படி நேரடியா போய் இது பண்ணிச்சோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு பண்ண முடியாது. அது ஈரான் ஈராக்குப்பா, அந்த விளையாட்டு இங்க காமிக்க முடியாது. இது ரஷ்யா. இல்ல, அதுல மட்டும் அவங்க தைரியமா இஸ்ரேல் கூட ஹெல்ப் பண்றது, இவங்களே நேரா போறது, இவங்களே மிரட்டுறது வைக்கிறது. ஆனா அந்த இது வந்து உக்ரைனுக்காண்டி வக்காலத்தை வாங்கி வந்து ரஷ்யாட்ட பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. தம்பி, நிஜமான தாதாவா இருந்தா யாரா இருந்தாலும் இறங்கி அடிப்பான். ஓகே. இந்த வடிவேலு காமெடியன் மாதிரியான ஒரு தாதான்னா அங்க போற சின்ன பசங்களை தான் கூப்பிட்டு நெருக்கு கொட்டிட்டு அனுப்புவோம். வடகொரியாவுக்கும் போகமாட்டுக்காங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ சொல்லுங்க, வடகொரியாவில் எந்த விதமான வளங்களும் கிடையாது. அந்த அணுகுண்டு, அதுக்கப்புறமா அந்த மிசைல் வளம், இது மட்டும்தான் இருக்குது. ஏன் வந்து வாயை பத்தின்னு சும்மா இருக்காங்க? ஏன்னா அவங்களால வந்து அமெரிக்கா அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். பட் அவங்களோட அந்த அளவுக்கு அட்வான்ஸ் இல்லை, ஐசிபிஎம் அப்படின்னும் போது அவங்களால அதை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் ரிஸ்க் எங்கே இருக்குது தெரியுமா? அவங்க இவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பார்டர்லேருந்து இப்படி தூக்கி தள்ளி போட்டாங்கன்னா சவுத் கொரியா காலி. அது அமெரிக்காவுடைய நட்பு நாடு. இன்னும் கொஞ்சம் வேகமாக தூக்கி போட்டாங்கன்னா ஜப்பான் காலி. ஜப்பான் காலி ஆச்சு, சவுத் கொரியா காலி ஆச்சுன்னா என்ன நடக்கும்? அதனால டர்ராகி போய் உட்காந்து நிற்கிறாங்க. அவர் இந்த கிம் ஜாங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கவலையே கிடையாது. அப்படி போர் அடிச்சதுன்னா நம்மளாவது வருஷத்துக்கு ஒரு தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறோம். அவர் போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவார்? ரைட்டு, நாங்கள் ஒரு மிசைல் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே ஜப்பான் மேலே பறக்க விடுவார். உடனே ஜப்பான் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அது மாதிரிலாம் பண்ணிடலன்னு அப்படிதான் இதை தான் பண்ணின்னு வா. நல்லா கேட்டீங்க ரூபன் நீங்க. நார்த் கொரியா அப்படின்னு, நார்த் கொரியாவையே ஒன்னால வந்து ஓய் அப்படின்னு மிரட்ட முடியல, நீ ரஷ்யாவை மிரட்ட போறியா? காமெடியா இருக்குல்ல இது. அதுதான் சொன்னேன், இவர் வந்து ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த காமெடி தெரியக்கூடாதுன்றதுக்காக சீரியஸா ஏதோ பண்ற மாதிரி இந்தியா அது சொன்னாங்க இது சொன்னாங்க அப்படின்னு கதை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இங்க இருக்கிற ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு ஒன்றா அது பெரிய விஷயமா இருக்கலாம். நம்மளை மாதிரி கொஞ்சம் பகுத்தறிவோட யோசிச்சா அதெல்லாம் டுபாகூர் அப்படின்னு தெரியும் ரூபன். அதனால நீங்களும் அது மாதிரி பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி ரூபன்.